நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின்னல் அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழிகளால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிகளால் வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழிகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசிகரையா திருவடிகளை மனமொழிகளால் வணங்கி, அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்வரிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழிகளால் வணங்கி, இந்த இனிய நேரத்திலே ஷோலிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமியிருக்கின்ற அமைப்பாளர் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளை எல்லாம் மனமொழிகளால் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, நாம் இந்த திருமந்திரத்தில் 3வது தந்திரமாக விளங்குகின்ற யோக தந்திரத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதற்குரிய 2வது ஆண்டினுடைய நிறைவு வகுப்பாக இன்றைக்கு நாம் இந்த யோக தந்திரத்தை சிந்திக்கின்றோம். இதில் கடந்த வகுப்பில் யோகத்திற்கு தொடர்புடைய காலச்சக்கரம், வாரசரம், வாரசூலம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை எல்லாம் திருமூலருடைய அந்த திருமந்திரத்தின் கருத்துக்களை சிந்தித்து அதனை தொடர்ந்து இன்றைக்கு யோகத்திலேயே சிறந்ததாக மிக அரிதாக மேற்கொள்ளக்கூடிய யோகமாகிய கேசரி யோகம், என்னது இந்த ஆசனம் இருக்கிறது, இந்த கேசரி ஆசனம் அல்லது சிங்காசனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசனம் என்பதே ரொம்ப கடினமான ஒன்று. இல்லை, அந்த ஆசனத்தில் இருக்கிறதுங்கிறது இருந்து பழகிறதுக்கே பல நாள் ஆகும் இல்லையா? அப்படி அந்த ஆதனத்தில் இருந்து, அதாவது சிங்காதனத்தில் இருந்து பயிலுகின்ற யோகத்துக்கு கேசரி யோகம் என்று பெயர். ஆகவே அந்த யோகம்தான் யோகங்களிலேயே முதிர்ந்த நிலை என்று சொல்லப்படுகின்ற நிலை. அந்த யோகத்தை பற்றி ஒரு 26 திருமந்திரங்களால் நம்முடைய திருமூலர் இந்த செய்திகளை உணர்த்துகின்றார். அதனை தொடர்ந்து பரியங்க யோகம், பரியங்கம் அப்படின்னா கட்டில், கட்டிலின் மேல் செய்கின்ற யோகம் பரியங்க யோகம். அது ஒரு 20 திருமந்திரங்களால் நம்முடைய திருமூலர் பேசுகின்றார். ஆகவே இன்றைக்கு முடிந்த வரையில் இந்த 2 தலைப்புகளையும் சிந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த வகையில் இப்பொழுது கேசரி யோகம், பரியங்க யோகம், இந்த 2 தலைப்புகளில் இருக்கக்கூடிய திருமந்திரங்களை முற்றுவதல் செய்துவிட்டு நாம் சிந்தனை மேற்கொள்வோம். யோகம் என்று சொல்லப்படுகின்ற சிங்காதனத்தில் இருந்து மேற்கொள்ளுகின்ற யோகம். இந்த முதல் திருமந்திரம் அந்த ஆசனத்தை பற்றி விரிவாக திருமூலர் இந்த திருமந்திரத்தில் பேசுகிறார். சிங்காதனம் என்பது அவ்வளவு எளிதாக அமருகின்ற இருக்கை அல்ல. இன்றைக்கு பல யோகா மாஸ்டர்கள் எல்லாம்
திருமூலர் சொல்லுகின்றபடி சிங்காதனத்தை போடுறதில்லை. அது சொல்றாரு, கட்ட கடன்று கீழ் நான்று விழாமலே அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி பின் மேற்பையை தாழ்கோத்து நட்டம் இருக்க நமனில்லை தானே என்று பேசுகிறார். அதாவது கட்ட கடன்று கீழ் நான்று விழாமலே நாம் ஆசனத்தை மேற்கொள்ளுகின்ற போது, அதாவது எளிதாக செய்கின்ற ஆசனம், பொதுவாக எல்லோரும் மேற்கொள்ளுகின்ற ஆசனம் பத்மாசனம் இல்லையா? ஒரு யோகம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சொல்லப்படுகின்ற ஆசனம் எதுன்னு சொன்னா பத்மாசனம். அந்த பத்மாசனத்தில் அமர்வதற்கே ரொம்ப சிரமமா இருக்கு. பத்மாசனத்தில் அமர்வதற்கே ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த முழங்காலை தொடையோடு சேர்த்து இருத்தணும். முழங்காலை தொடையோடு சேர்த்து இருத்தணும். நாம் அப்படி தூக்கி போட்டு நிறுத்தினா கூட தானா கழண்டு வந்துடுது, இருக்க முடியல. அதை தான் திருமூலர் சொல்றாரு, கட்ட கழன்று கீழ் நான்று விழாமலே என்று பேசுறாரு. ரொம்ப எளிதான சொல்லாட்சி தான் அது. அந்த அட்டம், அட்டத்தை அப்படின்னா, அட்டம்னா முழங்காலு, அட்டம்னா என்ன? முழங்காலு. இந்த முழங்கால தூக்கி தொடையோடு இருத்துனா கூட அது நிற்காம கீழே விழுந்துடுது. ஏன்னா அதுக்கான பயிற்சி நம்ம கிட்ட இல்லை. அதனால அப்படி அது கீழே விழாமல் அட்டத்தை கட்டி அந்த முழங்காலை தொடையோடு சேர இறுக கட்டி, தொடையோடு சேர இறுக கட்டி, ஒரு சிங்கம் எப்படி உட்காருமோ அது போல உட்காரணும். அப்படி இறுக கட்டி நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இப்ப நம்ம எவர் இருக்காரு இல்லையா, இந்த சபரிமலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு ஐயப்ப மணிகண்டன், ஆமா, அந்த 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 ஏறக்குறைய அந்த ஒரு 90 விழுக்காடு, 90-95 விழுக்காடு அந்த நிலை இருக்கும். அதான் சிங்காசனம். அந்த 2 முழங்கால்களும் தொடையோடு சேர்ந்து இருக்கணும். நம்முடைய பின்பகுதி தரையில இருக்கணும், பின்பகுதி தரையில இருக்கணும். அதுதான் இந்த மூலாதாரம் தரையில அப்படியே அணைஞ்சு இருக்கணும். அதுதான் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி. இங்க அடுப்புங்கிறது மூலாதாரம், அடுப்புங்கிறது என்னது? மூலாதாரம். அணைகோலி அப்படின்னு சொன்னா அது தரை மேல கட்டி உட்கார்ந்து இருக்கணும், அமர் பொருந்தி இருக்கணும் இல்லையா? அப்படி அணைகோலி விட்டத்தை பூட்டி விற்பை மேற்பையை தாழ்கோத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படி உட்காருகின்ற போது அந்த விதைப்பை அந்த பின்னாடி அந்த கால் இருக்கு இல்லையா, குதிகால், குதிகாலோடு அது மேல நிக்கிற மாதிரி உட்காரணும். இதெல்லாம் ரொம்ப கடினமானது. அப்படி இருந்து, அப்படி அந்த ஆசனத்தில் இருக்க இந்த கேசரி ஆசனத்தில் அமர்ந்திருக்க நமனில்லை தானே. யமன், யமன் அங்க வரமாட்டான், அந்த யோகியை நெருங்க மாட்டான். யாரு? யமன். அப்ப அந்த கேசரி ஆசனம் இருக்கிறதே, அதுவே ரொம்ப கடினமான ஒன்று. அதுல பயிற்சி பெற்று இருக்கின்ற போது அந்த யோகத்தினுடைய மேலான நிலையை அந்த யோகி பெற்றுவிட முடியும் என்று அந்த முதல் திருமந்திரத்தில் கேசரி யோகத்தினுடைய இருக்கை நிலையை பற்றி பேசுகிறார். இது நம்மெல்லாம் சாதாரணமாவே சப்பனங்கால் போட்டு உட்கார முடியறதில்லை இப்போ. இப்போ நாமெல்லாம் யோகாசனத்தை பற்றி, அதாவது யோக தந்திரத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கே எப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் சேரில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சேரில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், சேரில் உட்காந்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கிட்டும் இருக்கிறோம். எந்த தந்திரத்தை? யோக தந்திரத்தை. புரியுதா? திருமூலர் இப்படியெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் காலத்தில் இப்படின்னு சொல்லவும் இல்லை, இப்படி யாரும் கேட்கவும் இல்லை. அப்போ
நம்மால் அந்த காலை மடித்து உட்காருவது என்பது அவ்வளவு கடினமான ஒரு வாழ்வியல் முறையாக நாம இருக்கிறோம். என்றைக்கு நாம டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோமோ, என்றைக்கு வீட்டில் சோஃபா செட்டு வாங்கி போட ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கே இந்த முழங்கால் மடித்து இருக்கின்ற நிலை மாறி போச்சு. அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா 30 வயசுலயே மூட்டு வலி வருது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த காலு அந்த மூட்டுகளுக்கெல்லாம் நம்ம சரியான முறையில வேலை கொடுக்கறதில்ல, பயிற்சி கொடுக்கறதில்ல. அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம். குனிஞ்சி பெருக்குகின்ற காலமெல்லாம் போயிடுச்சு இல்லையா? இது ஆண்களும் சரி, ஆண்களும் இப்ப என்ன பண்றது இல்ல, கை கால்களுக்கெல்லாம் சரியான முறையில் உழைப்பு கொடுக்கறதில்ல. அதுக்கு முன்னே சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நடந்துக்கிட்டு இருந்த காலம் போச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சது சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த மூட்டெல்லாம் நன்றாக இயங்கும். இப்போ அந்த பழக்கமும் போயிடுச்சு இல்லையா? பக்கத்து தெருவுக்கு போகணும்னா கூட இப்போ என்ன பண்ணுறோம், வண்டி எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். அப்போ நம்முடைய இந்த இந்த உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால் செயல்படாது போகிறதுக்கு அது ஒரு காரணம், வேற ஒன்றும் இல்லை. குனிஞ்சி பெருக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இப்போ நாம் குனியவே முடியலன்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தோள்பட்டை வலி, ஷோல்டர் பெயின் இல்லையா, பல பேருக்கு அது அந்த வலி. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 தோள்களுக்கு நாம என்ன பண்றதுன்னு சொன்னா வேலை கொடுக்கறது இல்லை. அதுக்கு முன்னாடி மாவு இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஷோல்டர் பெயின் இல்லை, ஷோல்டர் பெயின் இல்லை, இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நமக்கு இங்கே பட்டை போடுறோம், அப்புறம் இடுப்புக்கு பட்டை போடுறோம், எல்லாமே போட்டுக்கிட்டு. இதுக்கெல்லாம் காரணம், இதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, இதுக்கு நேரம் ஒதுக்கி தனியா பணத்தை கட்டி எங்க போயிட்டு இருக்கிறாங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அங்க போயிட்டு இந்த பெல்ட் இப்படியும் இப்படியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாம் சரி சமமா அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அங்கேயும் நீ பாதி நான் பாதிங்கிற அளவுல இருக்கு எங்க ஜிம்மிலையும். இப்ப இதெல்லாம் இதை நாம நம்முடைய வேலைகளை நாமே செஞ்சுக்கிட்டு இருந்தா, கையால் எடுத்து துணியை அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம அங்க போய் இது இழுக்க வேண்டியது இல்லையே இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் முறை மாறியதனுடைய விளைவு இவ்வளவு. அதனால தான் திருமூலர் சொல்லுகின்ற இந்த ஆசனம் எல்லாம் அந்த காலத்துல எளிதாக செய்யப்பட்ட, எளிதாக அமர்ந்த நிலையாக இருந்தது இல்லையா? இன்றைக்கு அதெல்லாம் கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, நாம் அதை பழகல, அன்றாட வாழ்வியலையே நாம நிறைய மாறி போயிட்டோம். அதனால இதெல்லாம் கடினமாக தெரியுது. சரி, அதற்கு அடுத்தது, வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல் கண்ணாறு மோளை படாமல் கரை கட்டி விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிரப்பினால் அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான ஒரு ஓமை அணியில அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு திருமந்திரம். அதாவது வண்ணான் துணி துவைக்கின்ற போது, அதெல்லாம் பழைய காலத்துல ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இல்லையா, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லா ஊர்லயுமே குறைந்தபட்சம் காட்டாறு இருக்கும் அல்லது குளம் இருக்கும். இது பெரும்பாலும் ஓடுகிற தண்ணியில தான் துணியை துவைப்பாங்க, ஓடுகிற தண்ணியில தான் துணியை துவைப்பாங்க. ஆறு இருக்கின்ற ஊரா இருந்தா ஆற்றுத்துறை, அப்படி இல்லைன்னு சொன்னா ஓடை இல்லையா. இப்போ இந்த தண்ணி ஓடுகின்ற ஓடையில அவ என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா, ஒரு பக்கத்துல ஒரு மேடான ஒரு கல்லை அடிக்க, அது மேல பலகை மாதிரி ஒரு கல்லை போட்டிருப்பான் துணியை அடிச்சு துவைக்கிறதுக்காக இல்லையா. அந்த பலகைக்கு மேல தண்ணி தேங்குவது போல என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா, கரையை குறுக்க கட்டியிருப்பான். அப்பதான் தண்ணி தேங்கி நிற்கும். அந்த பள்ளத்துல தான் அவன் என்ன பண்ண முடியும், துணியை அலச முடியும். அதைதான் சொல்றாரு, ஆடையை அழுக்கு நீக்க விரும்புகின்ற வண்ணான் முதல்ல என்ன செய்வான்னு சொன்னா, அந்த வாய்க்காலை கரையாக கட்டுவான், ஓட்டை போகாதபடி கரையா கட்டுவான்.
கண்ணாறு மோழை படாமல் கரை கட்டி, அந்த ஓடையானது தண்ணி ஓடிக்கிட்டே இல்லாதபடி தேங்குகின்ற அளவுக்கு கரையை கட்டி, அதுக்கு பிறகு என்ன செய்வான்னு சொன்னா, விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிரப்பினால் அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறு, அப்படி அந்த பள்ளத்துல நிரப்பி அந்த ஆடையை நனைத்து அடிச்சு துவைத்தா என்ன ஆகும்னு சொன்னா அது வெளுக்கும், அழுக்கு இல்லாமல் போகும். இந்த செய்தியை சொல்லி இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த வண்ணான் ஒலிக்கும் பலகைங்கிறது ஆஞ்சை பகுதி. நம்முடைய புருவ நடுத்தான் என்னது வண்ணான் ஒலிக்கின்ற பலகை என்று சொல்லக்கூடிய சதுர பலகை, இது ஆஞ்சை. இந்த யோகித்தான் ஆடை, யோகியனுடைய ஆன்ம அறிவு தான் எது அந்த பலகை, அதாவது நெற்றி நடு. இது எப்படி அந்த பலகையில அடிச்சு துவைத்தால் அந்த ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மூலாதாரத்திலிருந்து படிப்படியா ஏற்றி வந்த அந்த ஆற்றலை இங்க நிலைநிறுத்துமாறு செய்யணும். அப்படி நிலைநிறுத்துமாறு செய்யாமல் திரும்பவும் மோழை வழியாக, மோழைன்னு சொன்னா தேங்கி வச்சிருக்கக்கூடிய கரையிலிருந்து ஒரு ஓட்டை வழியாக வெளியே போறதுக்கு பேர் தான் மோழைன்னு பேரு இல்லையா. கழனியில தண்ணி தேங்கி இருக்கும், வரப்புல மோழை போகுதுன்னு சொல்லுவோம். இப்போ தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறாமல் தடுப்பதுக்கு தான் மோழை போகாமல் தடுப்பதுன்னு அர்த்தம். அது போல இந்த ஆற்றலை கொண்டு நிறுத்தின பிறகு அது என்ன ஆக, திரும்பவும் என்ன பண்ணக்கூடாது, கீழே போயிடக்கூடாது. ஆமா, அதைதான் மோழை என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த நாவின் நுனியால், நாக்கினுடைய நுனியால் என்ன செய்யணும் சொன்னா, அந்த உச்சித்துளையை அடைக்கணும். உச்சித்துளையை அடைக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ நம்முடைய இடகலை பிங்களை அப்படின்னு சொல்றதுல இடநாசி வலநாசி இப்படிதான் நாம ரேசகம் பண்றோம். பூரகம், அதுக்கப்புறம் ரேசகம், இதுக்கு இடைப்பட்டதான் எது கும்பகம். இப்போ கும்பகம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வாயுவை தான் நடுநாடி வழியாக மேலே ஏத்துறோம். ஒரு யோகி மேலே ஏத்துகின்ற போது இந்த ஆஞ்சைக்கு வந்த நிலையில அது மீண்டும் கீழே போகாதபடிக்கு இந்த நாக்கினுடைய நுனியால அந்த உச்சித்துளையை அடைக்கணும். அப்படி அடைத்தால் என்ன ஆகும் சொன்னா, அந்த ஆஞ்சை நிலையிலேயே அந்த ஆற்றல் தங்கி இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்படி இருக்க அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறே என்று பேசுகிறார். அப்படி யோகத்தால் உயிர் மலம் மாசு நீங்கி விளங்குகின்ற நிலை இதுதான் என்று திருமூலர் பேசுகிறார். அப்ப என்ன செய்யணும், ஆஞ்சை தியானத்துல கைவர பெற்ற அந்த யோகி அந்த நிலையிலிருந்து மேலேறி போக வேண்டுமே தவிர மீண்டும் என்ன பண்ணக்கூடாது, கீழ்முகமாக வரக்கூடாது. அப்படி கீழ்முகமாக வராதபடிக்கு நாவினுடைய நுனியால் அந்த உச்சித்துளையை அடைக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக நீங்க நாக்கினுடைய நுனியை அப்படியே மேலே எழுப்பீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு ஓட்டு தெரியும். அதுதான் என்னதுன்னு சொன்னா, மீண்டும் ரேசகமாக அந்த பிராணவாயு வெளியே வராதபடி அடைக்கிற நிலை. இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையாலே உண்பார்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்கட்கு இறக்கவும் வேண்டாம், இருக்கலுமாமே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான இந்த திருமந்திரம் இது. இடநாடி வளநாடி இரண்டையும் இடக்கை வழக்கையாக உருவகித்து பேசுறார். அப்ப இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி, இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி இடநாடியால பூரகம் பண்ணி மூச்சை உள்வாங்கி வளநாடியால வெளியிடுகின்ற இந்த நிலையை மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு, இல்லைங்க, துதிக்கை என்பது நடுநாடி, இப்ப உள்ள போய் வெளியே வருது, உள்ள போய் வெளியே வருதெல்லாம் இல்லாம உள்ள போன காற்றை வெளியே விடாமல்
துதிக்கையால் சுழுமுனை நாடி வழியாக உள்ளே ஏற்றுகின்ற அந்த ஆற்றல் பெற்றவர்க்கு துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம். அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னா சோர்வு என்பது இருக்காது. சோர்வு என்பது எதனால வருது? மூப்பினால் வருவது, அயற்சியினால் வருவது. அப்படி அந்த யோகிகளுக்கு உடம்பானது தளர்ச்சி இருக்காது, நரைதிரை மூப்பு இருக்காது, இது எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்கட்கு, உறக்கம்ங்கிறது உலக மயக்கத்துல மூழ்கி கிடப்பது. அப்படி உலக மயக்கத்துல மூழ்கி கிடக்கின்ற இந்த நிலையை நீக்கிக் கொள்பவர்களுக்கு, திருவருளை நினைந்திருக்கக்கூடிய உணர்வு பெற்றவர்களுக்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலுமாமி. அவர்களுக்கு இறப்பு என்பதே இருக்காது, இறப்பு என்பதே இருக்காது. எத்தனை ஆண்டுகள் அப்படி யோகத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள், மரணிக்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அவர்கள் விரும்புகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கலாம். இந்த உலகம் போதும் என்று எண்ணுகின்ற போது திருவடியில திளைத்திருக்கலாம். ஆகவே அவர்களுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னா இறப்பு என்பது கிடையாது என்று பேசுகிறார். ஆய்ந்துரை செய்யில் அமுதம் என்று ஊரிடும் வாய்ந்துரை செய்யும் வருகின்ற காலத்து நீந்துரை செய்யில் நிலாமண்டலமதாய் பாய்ந்துரை செய்தது பாலிக்குமாறே என்று பேசுகிறார். அதாவது யோக நூல்களை எல்லாம் ஆராய்ந்து அதில் கூறியிருக்கக்கூடிய முறையை மேற்கொண்டு இந்த அட்டாங்க யோகத்தை முறையாக செய்தால் இந்த உடம்புல என்ன இருக்குன்னு சொன்னா அமுது நின்று ஊறிடும். இந்த சந்திர மண்டலத்திலிருந்து அமுதத்தாரை அப்படியே சொட்டும். அப்படி சுரக்கின்ற அந்த அமுதத்தாரை நாடிகளில் பாய்கின்ற போது அந்த அனுபவத்தை யோகி பிறருக்கும் சொல்லுவான், பிறருக்கும் சொல்லுவான். யார் அப்படின்னு சொன்னா பவயோகிகள். பவயோகிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் வேறுபாடு உண்டு. பவயோகிகள் தனக்கு கிடைத்த அனுபவத்தை அவர்கள் விளம்பரப்படுத்தி அந்த சித்திகளை எல்லாம் கைவரப்பெற்றதாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் சிவயோகிகள் எப்படி இருப்பார்கள் சொன்னா நீந்துரை செய்யில் நிலாமண்டலமதாய் பாய்ந்துரை செய்தது பாலிக்குமாறே. இல்லையா, அந்த அமுத மண்டலம், அதாவது சந்திர மண்டலத்திலிருந்து ஊறிய அந்த அமுதத்தை உடம்பு முழுக்க நாடி நரம்புகள் எல்லாம் பாய செய்து அந்த நிலையிலேயே அவன் திருவருளிலேயே ஆழ்ந்து இருப்பான். இது இந்த உடம்பை காக்கின்ற ஒரு செயலாக இருக்கும், இந்த உடம்பை காக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் என்று பேசுகிறார். பாய்ந்து உரை செய்து பாலிக்குமாறே, உடம்பை காப்பாற்றுகின்ற ஒரு யுக்தியாக அந்த யோகி நடந்து கொள்வான் என்று பேசுகிறார். நாவின் நுனியை நடுவே சிவிரிடில் சிவனும் அங்கே சிவனும் உறைவிடும் மூவரும் 33 தோன்றுவர் சாவதும் இல்லை சதகோடி ஊனே என்று பேசுகிறார். இப்போ யோகமானது பிறவியை நீக்குகின்ற சிறப்புடையது என்ற வகையில இதற்கு முந்தின பாட்டுல சொல்றார் இறப்பு என்பதே கிடையாது என்று பேசுகிறார். இப்ப இந்த பாட்டுல எவ்வளவு காலம் இருக்கலாம் என்பதை மிக அற்புதமாக சொல்லுகிறார். நாவின் நுனியை நடுவே சிவிரிடில். இந்த சிவுறுதல் அப்படிங்கிறது போலி, அதாவது இதுதான் சரியான வார்த்தை. நாம என்ன பண்றோம் சொன்னா விசிறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விசிறிங்கிறது போலி, இலக்கண போலி. அதுக்குரிய சொல்லி எதுன்னு சொன்னா சிவிரி தான். சிவிரிடில் அப்படின்னா விசிறிடில். இப்ப நாவினுடைய நுனி இருக்கு இல்லையா, இந்த நுனி இப்படி கூர்மையா இருக்கிற நுனி அப்படி என்ன ஆகும்னு சொன்னா அப்படி போய் அதை அடைக்கணும், உச்சி தொலைய மடிச்சு அடைக்கணும். அப்படி அழைச்சா என்ன ஆகும்னு சொன்னா சிவனும் அங்கே சிவனும் உறைவிடும். அப்படி அந்த உச்சி துளையை அடைக்கின்ற நிலையில், அண்ணாக்கினுடைய அந்த துளையை அடைக்கின்ற நிலையில் பெருமானும் இந்த ஆன்மாவும் ஒன்றாக கூடியிருக்குமா? எங்க? சகசிராரம் என்ற அந்த 1000 இதழில்.
இல்லையா? அப்படி கூடியிருக்கின்ற நிலையில் மூவரும் 33 தோன்றுவர். அந்த ஆன்மா யாரையெல்லாம் காணும் அப்படின்னு சொன்னா, அந்த அகக்காட்சியில மூவர்களையும் 33 தேவர்களையும் காணுகின்ற அந்த காட்சியை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப மூவர் என்கிறது யாரு? காரண கடவுள் மூவர். யாரு? பிரம்மா, திருமாலு, அதுக்கப்புறம் உருத்திரன். அதுக்கு அடுத்தது 33 அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னா, இந்த ஏகாதச உருத்திரர் அப்படின்னா 11 பேரு, அதுக்கப்புறம் சூரியன் 12 பேரு, அஸ்வினி தேவர்கள் 2 பேரு இல்லையா, வசுக்கள் அஷ்ட வசுக்கள் 8 பேரு, மொத்தம் 33. இந்த 33 பேரும் ஒவ்வொருவரும் தமக்கு உறவாக 1 கோடி பேரை வச்சிருக்கிறாங்களாம். அதனால 33 தேவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 33 தேவர்கள் என்று சொல்லுவது இந்த கணக்கில் தான். இந்த 33 தேவர்களும் 33 தேவர்களும் யாரு? 33 தேவர்கள் அப்படின்னு சொன்னா, ஏகாதச ருத்திரர்கள் 11, ருத்திரர்கள் 11 பேரு, சூரியர்கள் 12, அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2, அதுக்கப்புறம் அஷ்ட வசுக்கள் 8. இந்த 33 பேரும் ஒவ்வொருவரும் தமக்கு உறவாக 1 கோடி பேர். அதான் 33 கோடி இல்லையா? ஆக இந்த 33 தேவர்களும் காட்சியாக தோன்றுவார்கள். அந்த நிலையை பெறலாம். அப்படி பெற்ற நிலையில இதெல்லாம் பாசஞானத்தான், இது எல்லாமே பாசஞானத்தான். ஆனா அதிலேயே உரைப்போடு இருக்கின்ற நிலையில் அந்த உயிர், அந்த யோகி, அந்த சாதகன் சாவதும் இல்லை, சாவதும் இல்லை. சதகோடி ஊனே என்று பேசுகிறார். எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு சொன்னா, கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்துல அவனால் இருக்க முடியும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்தது, ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவார் இல்லை, வானூரல் பாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெளியலும் ஆமே என்று பேசுகிறார். இப்படி இந்த கேசரி யோகத்தால் இந்த முந்தின பாட்டுல இந்த பாச பசு பதிகளுடைய காட்சி படிப்படியாக, பாசஞானம், அதுக்கப்புறம் பசு, அதுக்கப்புறம் பதி, இப்படி ஒவ்வொரு காட்சியாக பைய அந்த முதிர்ச்சி நிலையை கூறி அதுக்கு அடுத்தது ஏற்படுகின்ற அனுபவத்தை இந்த பாட்டில் சொல்றாரு. ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் குருதி பாய்ந்து ஓடுகின்ற இந்த தலையில் இருந்தே வானூரல் பாயும் வகையறிவாரில்லை, தேவருலகத்து பாய்கின்ற அமுதம் பாய்கின்ற வகையை அறிகின்றவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. வானூரல் பாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெரியலும் ஆமே. அப்படி அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற யோகிகளுக்கு அந்த தேன் போன்ற அமுதத்தை உண்டு அதன் சிறப்பை உணரவும் முடியும் என்று பேசுகிறார். இப்போ இந்த முதல் அடியில ஊனருள் பாயும் உயர்வரை உச்சி மேல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஊனுனா உடம்பு, இந்த உடம்புக்கு உச்சியாக இருப்பது எது? இந்த சகசிராரம் இல்லை, இந்த சகசிராரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மரந்திரம், 1000 இதழ் என்று சொல்லுகின்ற இந்த இடத்தில் இருந்து யோகம் பயின்று வானுலகத்தில் பாயுகின்ற அமுதம் போன்ற அந்த அமுதத்தாரையை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் உலகத்தில் இல்லை. அப்படி யாருக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிறதோ அவர்கள் இங்கிருந்து கொண்டே என்ன செய்யலாம் சொன்னா அந்த அமுதத்தை பருகலாம் என்று பேசுகிறார். இப்ப முதல் பாட்டில் சொன்னாரு, யோகியாக இருக்கக்கூடியவர்கள் காரண கடவுளாக இருக்கக்கூடிய மூவரையும் காட்சியாக காண்பர்.
33 தேவர்களையும் காணுவர் என்று சொல்லுகிறார். அப்ப எங்கிருந்து பார்க்கிறாங்க? இந்த உடம்புக்குள்ளாக இருந்தே யோக காட்சியின் வாயிலாக அதை காண முடிகிறது. அப்படி காணுகின்ற ஆற்றல் எல்லோருக்கும் வாய்க்காது. அப்படி வாய்க்கக்கூடியவர்கள் அந்த வானூரலாக இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை, அந்த தேன் அமுதத்தை உண்டு அதனுடைய சிறப்பை உணரவும் முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ கேசரி யோகத்தால் இந்த அண்டத்து அமுது, அண்டத்து அமுதுன்னா வானுலகத்து அமுது, பிண்டத்துள் இருக்கும் போதே கிடைக்கின்ற நிலையை பேசுகிறார். உடம்பில் இருக்கின்ற போதே அந்த அமுதத்தை பெறுகின்ற நிலையை பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக மேலை அண்ணாவில் விரைந்து இருகாலிடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும் பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே என்று பேசுகிறார். அதாவது அண்ணாக்கினுடைய உச்சி துளையில் இடகலை பிங்களை என்ற 2 நாடிகளின் வழியாக இயங்குகின்ற அந்த பிராணனை பொருந்தினால் எது இருக்காது? யமபயம் இல்லை, காலனும் இல்லை, கதவும் திறந்திடும், கதவும் திறந்திடும். அதாவது மேலுலகத்து கதவும் திறந்திடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நரை திரை இது ஞாலம் அறிய மாறிடும். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் பார்க்கும்படியாக அந்த யோகி இளமை தோற்றத்தை உடையவனாக மாறிவிடுவான். ஒருவேளை நரைதிரை எய்துகின்ற காலத்தில் இந்த யோகம் கைவர பெற்றாலும் கூட இந்த யோகத்தின் பயனாக அது எல்லாம் மாறி போயிடும். அப்போ மூப்பாக இருக்கக்கூடியவன் இளமையாக மாறிவிடலாம். முதியவர்களும் இளமையாக மாறுவார்கள். அதற்கு அடுத்த கடைசி அடியில் அதை சொல்றார், பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே என்று பேசுகிறார். இது எங்களுடைய ஆசிரியர் மேல் ஆணையாக சொல்லுகின்ற உண்மை. அந்த முதிய நிலையில் இருக்கக்கூடிய யோகி கூட இளைஞனாக மாறிவிடுவான் என்று பேசுகிறார். அப்ப கேசரி யோகத்தால் இம்மை பயன்கள் என்ன? முதுமை இருக்காது, நரைதிரை மூப்பு இருக்காது. மறுமை பயன்கள் என்ன? அமுதத்தாரையை உண்ணுகின்ற நிலை. இது எல்லாம் இந்த கேசரி யோகத்தால் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் பந்தித்திருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர்கள் தீவினையாளரே என்று பேசுகிறார். கேசரி யோகத்தை எப்படி செய்யணும் சொன்னா, நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சிவபெருமானையே முதல்வனாக உணர்கின்ற வகையில் அந்த உணர்வில் நின்று செய்து சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் அவனை தலைப்படுகின்ற யோகி, சிவபெருமானோடு தலைப்படுகின்ற அந்த யோகி உலகத்தார் யாவரையும் ஆட்கொள்ளுகின்ற வகையில் திருவருள் செல்வம் உடையவனாக விளங்குவான். அப்படிப்பட்ட அந்த யோகி பந்தித்திருக்கும் பகலோன் வெளியாகி யோகத்தை மேற்கொள்ளாது உலகியலில் பலவற்றை ஆக்க நினைக்கக்கூடிய, அதாவது சித்து விளையாடலாக செய்ய நினைக்கின்ற அந்த பவயோகிகள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, தீவினையாளரே என்று பேசுகிறார். அவர்கள் நல்வினை இல்லாதவரே என்று பேசுகிறார். யோக நிலை கைவர பெறுகிறது, பயிற்சினால கைவர பெற்றுவிட்டான். ஆனால் அந்த நிலையிலும் அவன் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, திருவருளை பெற இயலாத நிலை இருக்கிறதுன்னு சொன்னா அவன் தீவினையாளராக கருத வேண்டியவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். அப்போ கேசரி யோகத்தால் இந்த யோக ஆசிரியனாகின்ற சிறப்பு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், சிவபெருமானையே முதல்வனாக உணர்கின்ற உணர்வில் நின்று யோகத்தை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நமக்கு அட்டமா சித்திகள் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த எண்ணத்தோடு யோகம் பயிலுகின்றவர்களுக்கு திருவருள் வாய்க்காது என்று பேசுகிறார். தீவினையாட திகைத்து அங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே என்று பேசுகிறார். அதாவது தீவினை ஆட, முன் செய்த தீவினை வந்து விளையாட
திகைத்து அங்கிருந்தவர், அந்த தீவினையை போக்கிக் கொள்ளுகின்ற வழியறியாது திகைத்து இருக்கக்கூடியவர். நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை. கேசரி யோகத்தை செய்தால் அந்த தீவினை எல்லாம் அகன்று போய்விடும். அது மட்டும் இல்ல, பாவினை நாடி பயனற கண்டவர். பாவினைனா பரவிய வினைன்னு அர்த்தம். பாவினைனா பரவிய வினை. அதாவது இதற்கு முன்னாடி பரவிய வினையாக இருக்கக்கூடிய அந்த தீவினையனுடைய பயனை கண்டவர்கள், பயன் விலகும்படியாக கண்டவர்கள். தேவினையாடிய தீங்கரும்பாமி. இங்க தேன சிவபெருமான் இல்லையா? சிவபெருமானோடு கூடுகின்ற அந்த நிலையை பெற்றவர்களுக்கு இனிய கரும்பு போன்ற திருவருள் கிடைக்கும் என்று பேசுகிறார். தேவினையாடிய தீங்கரும்பாமே என்று பேசுகிறார். அப்போ முன் செய்த தீவினை வந்து விளையாட, அந்த தீவினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற வகையறியாமல் திகைக்கக்கூடியவர்கள் இந்த கேசரி யோகத்தை பயின்றால் அதனுடைய விளைவாக, கேசரி யோகத்தின் பயனாக அந்த தீவினை அகன்று போகும். அப்படி தீவினை அகன்ற நிலையில் சிவனோடு கூடி கழிக்கின்ற அந்த திருவருள் வாய்க்கும் என்று பேசுகிறார். அதற்கடுத்ததாக, தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர் ஆங்கு அரும்பாக அடைய நாய் ஏறிட்டு கோங்கு அரும்பாகிய கோணை நிமிர்த்திட ஊன் கரும்பாகிய ஊனீர் வருமே என்று பேசுகிறார். இப்படி மேலே சொன்ன அந்த தீங்கரும்பாக இருக்கக்கூடிய திருவருளை பெற விரும்புபவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கேசரி யோகத்தால் குண்டலினியை எழுப்பி நிராதாரத்தில் செலுத்துதல் வேண்டும். அப்படி செலுத்தினால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஊன் கரும்பாகிய ஊனீர் வருமே. அருவருக்கத்தக்க இந்த உடம்பே என்னவாகும் சொன்னா, ஆனந்தத்தை தருகின்ற கரும்பாகி நிராதாரத்தில் உள்ள அந்த திருவருள் வெள்ளம் பாய்ந்தோடி வரும் என்று பேசுகிறார். அப்போ கேசரி யோகத்தில் இருந்து குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்பி இங்கே நிராதாரத்தை வரைக்கும் செலுத்துதல் வேண்டும். அப்படி செலுத்துகின்ற நிலையில என்ன ஆகும் சொன்னா, இந்த உடம்பு இதுவரைக்கும் வெறுக்கத்தக்க உடம்பாக இருந்த இந்த உடம்பானது ஆனந்தத்தை தரக்கூடிய திருவருளை பெற்று தரக்கூடிய நிலையை பெற்று அது சிறந்த ஒரு கருவியாக மாறி அந்த ஊனில் இருந்து கொண்டே திருவருளை அனுபவிக்கின்ற நிலையை இந்த கேசரி யோகம் தரும் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக, ஊனீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு தேநீர் பருகி சிவாய நம என்று காணீர் வரும் வழி கங்கை தருவிக்கும் வானீர் வரும் வழி வாழ்ந்தறிவீரே என்று பேசுகிறார். அதாவது திருவருள் வெள்ளம் பெருகுகின்ற முறையில் இந்த கேசரி யோகத்தை செய்து உண்ணீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு, முதல் பாட்டில் சொன்னது போல இந்த உடம்பு கேசரி யோகத்தால் குண்டலினி ஆற்றலை மேலேறச் செய்தால் இந்த உடம்பே கரும்பாக மாறி அந்த வானமுதத்தை சுரக்க செய்யும், திருவருள் வெள்ளம் பாய்ந்தோடி வரும் என்று சொன்னார் இல்லையா? அந்த செயலை செய்தால் தேநீர் பருகி சிவாய நம என்று அந்த வெள்ளத்தை பருகி திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக ஓதி இருக்க, ரொம்ப நுணுக்கமா சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இந்த பாட்டுல. முயற்சியினால அவருக்கு கேசரி யோகம் கை வந்துடுச்சு. கேசரி யோகம் கை வந்து விட்ட பிறகு அந்த அருள் வெள்ளத்துல அப்படியே திளைத்து தொடர்ந்து அழுந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு திருமூலர். அந்த நிலையிலும் கூட, அந்த தேநீரை பருகுகின்ற நிலையிலும் சிவாய நம என்று
அங்கேயும் இந்த உணர்வு எப்படி இருக்கணும்னு சொன்னா, சிவாய நம சிவாய நம என்ற 5 எழுத்தை உரைப்போடு ஓதுகின்ற நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் காணீர் வரும் வழி கங்கை தருவிக்கும், காற்றும் நீரும் உலாவுகின்ற இடமாகிய இந்த உடம்பு, காற்றும் நீரும் உலாவுகின்ற இடமாக இருக்கின்ற இந்த உடம்பு, ஆகாய வானீர் வரும் வழி வாய்ந்தறிவீரே, ஆகாய கங்கையை உம்மிடத்தே வரச் செய்யும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உடம்பு ஆகாய கங்கையை வரச் செய்கின்ற நிலைக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? குண்டலினி கேசரி யோகத்தால் குண்டலினி ஆற்றலை மேலேற செய்தும் கூட அப்பொழுதும் நாம் உரைப்போடு எதை ஓதிக்கொண்டிருக்கணும் சொன்னா, சிவாய நம என்கிற 5 எழுத்தை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஓதிக்கொண்டிருந்தால் இந்த உடம்பே ஆகாய கங்கையை உம்மிடத்தில் வரச் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை தந்துவிடும். அப்படி கங்கை வரும் வழியை அமைந்து உணர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்று பேசுகிறார். வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும், பாய்ந்து அறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு கூய்ந்தறிந்து உள்ளூரை கோயிலுமாமே என்று பேசுகிறார். இப்ப முந்தின பாட்டுல அந்த நிராதர கேசரி யோகத்தால் சிவானந்த அனுபவம் பெறப்படும் என்ற நிலையை சொல்லி, அந்த கேசரி யோகத்துல சிவானந்த அனுபவத்தை தருகின்ற வழியை அறிந்து வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர். நிராதர கேசரி யோகம் சிவானந்தத்தையே தருகின்ற வழியை அறிந்து அதன் கண் நின்றவர் காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும். அந்த யோகத்தினாலே பாசங்களை எல்லாம் காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும் என்று பேசுகிறார். அப்போ அறிவே வடிவாக இருக்கக்கூடிய சிவம் தனது திருவருளை பொழிவான். இங்க கருணை என்பது பெருமாண்டிய திருவருள். அந்த திருவருளை பொழிந்திடும். பாய்ந்தறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு, அப்படி திருவருளை பொழிந்த நிலையில் அந்த வாயில் கதவை மூடிவிட்டால், வெளியே போகாதவாறு படிக்கதவு ஒன்றிட்டு, படின்னா வாயில் அர்த்தம், படின்னா என்ன? வாயில். அந்த வாயில் கதவை மூடி, எப்படி மூடுறது? நாவின் நுனியால் அந்த உச்சித்துளை அடைப்பது தான் கதவு மூடுகின்ற வழி. அப்படி மூடி கூய்ந்துன்னா குவிந்துன்னு அர்த்தம். குவிந்துங்கிற சொல்லு இங்க முன்னாடி இருக்கக்கூடிய அடிகளை நோக்கி கூய்ந்துன்னு வந்திருக்குது. வாய்ந்து காய்ந்து பாய்ந்து என்று வந்ததனால குவிந்து என்பது கூய்ந்து என்று வந்திருக்கிறது. குவிந்து அப்படின்னா மனம் குவிந்து அறிந்து உள்ளூரை அப்படி இருக்கின்ற நிலையில் சிவபெருமான் எப்படி இருப்பான் சொன்னா, தனது வியாபகத்துள் இவனை அடக்கி காப்பவனும் ஆவான். சுருக்கமா சொல்றாரு, சிவபெருமான் உரைகின்ற கோயிலாக இந்த உடம்பு இருக்கும். அப்படி அறிந்து உள்ளூரை கோயிலுமாமி என்று பேசுகிறார். அப்போ நிராதர கேசரி யோகம் முதிருகின்ற நிலையில் விளைகின்ற பயனாக இந்த திருமந்திரத்துல சிவபெருமான் உரைகின்ற கோயிலாகவே இந்த யோகி விளங்குவான் என்று பேசுகிறார். சேர்ந்திருந்தேன் சிவமங்கை பங்கன் தன்னோடு அப்படின்னு தானே சொல்றாரு. சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்னுரை, சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் தானே பேசுறாரு. அப்போ அந்த நிலையில யோகி சிவபெருமானோடு ஒன்றி இருக்கின்றார். அப்படி ஒன்றி இருக்கின்ற போது சிவபெருமான் குடியிருக்கின்ற கோயிலாகவே அந்த யோகியினுடைய உடம்பு இருக்கும் என்று சொல்றார். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லோர் தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்மூலம்
தீயினும் தீயர் அத்தீவினையாளர்க்கே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு இது. இப்படி கோயில் உள்ளே குடி செய்து வாழ்பவர், சிவபெருமானையே உள்ளே குடி வைத்து செய்து வாழுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய யோகி. சிவபெருமான் எங்க கோயில் இருக்கின்றார்? கோயிலா வச்சிருக்கிறான். இந்த யோகியினுடைய உடம்பையே கோயிலாக கொண்டிருக்கிறான். நம்முடைய மணிவாசகர் பாடுவது போல, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், எந்தையே ஈசா என்னுடைய உடம்பையே உன்னுடைய கோயிலாக கொண்டிருப்பவன். அப்படி அந்த யோகியினுடைய உடம்பையே கோயிலாக சிவபெருமான் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த யோகிகள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, உள்ள இருக்கக்கூடியது சிவம். சிவம் எப்படிப்பட்டது? பெருங்கருணையானது. பெருங்கருணை என்பது என்ன? பேதமில்லாமல் எல்லோருக்கும் அருளை கொடுப்பது. அதைத்தான் இங்க சொல்றாரு, தாயினும் நல்லோர், தாயினும் நல்லோர். இந்த யோகி அப்படி இருப்பாராம். தாயினும் நல்லோர் யாருக்கு? தரணி முழுதுக்கும், தரணி முழுதுக்கும் எந்த பேதமும் இல்லாமல் சிவபெருமான் எல்லா உயிர்களிடத்திலும் எப்படி அன்பு காட்டுகிறானோ, இரக்கம் காட்டுகிறானோ, அதுபோல இந்த யோகியும் உலகம் முழுமைக்கும் தாயினும் நல்லவராக, இல்லையா? நம்முடைய மணிவாசகர் சொல்வது போல தாயினும் சால பரிந்தவராக இந்த யோகி விளங்குவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த யோகியை உணரமாட்டாத இந்த உலகில் இருப்பவர்கள், உணரமாட்டாத இந்த உலகத்தில் இருப்பவர்கள், அந்த யோகிக்கு ஏதேனும் வெறுப்பின் காரணமாக தீவினை செய்தால், அந்த யோகிக்கு வெறுப்பின் வாயிலாக ஒரு தீவினை செய்தால், அவர்களை கூட இவர்கள் ஒண்ணு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, அவர்கள் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார்கள். அவர்களிடத்திலும் வெறுப்பு கொள்ள மாட்டார். ஏன்னா சிவபெருமான் யாரையாவது வெறுக்கிறான்னா இல்ல. அதே போலத்தான் இந்த யோகி, காயினும் நல்லவர், காயினும் நல்லவர். அந்த யோகிகளுக்கு ஏதேனும் ஒருவர் தீங்கு செய்தாலும் அந்த தீங்கு செய்பவர்களுக்கும் இவர் நல்லவராகத்தான் இருப்பாராம். யாரு? இந்த யோகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரிடத்திலும் மாறாத அன்புடையவராக, கருணை உடையவராக இந்த யோகி விளங்குவார். ஆனால் காய்ந்தவர் யாரு? இந்த யோகிக்கு தீமையை செய்தவர், துன்பம் விளையுமாறு, அவருக்கு ஒன்றும் துன்பம் வந்துட போறதில்ல, தகாதன செய்தவர், தகாதன செய்தவர். ஒரு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, நான் கேள்விப்பட்ட செய்தி இல்லையா, நம்முடைய ஆற்று சாமியார் பூண்டி மகான் அந்த அங்கே இருந்தபோது வர்றவங்கெல்லாம் வந்து ஏதாவது உணவு கொடுப்பாங்க, ஏதாவது பழங்களும் கொடுப்பாங்க. அது சில நேரத்தில் எடுத்துக்கும், சில நேரத்தில் எடுத்துக்க கீழே விழுந்துடும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒருத்தன் இல்லையா. அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த சிகரெட் எடுத்து அவர் வாயில வச்சான். நடந்தது இல்லையா. எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் போகும்போது அவர் பார்த்துருக்கிறார். அதை நான் இந்த செய்தி கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்க பேசிட்டு இருக்கும்போது, நான் போன போது கூட நடந்ததுன்னு அவர் சொல்றார். இப்ப இதுதான் வந்து அந்த யோகிகளுக்கு தீவினை செய்தல். அதுக்காக அந்த சாமி அவனை ஒன்றும் கடிஞ்சிக்கல. ஆனா அந்த செயலால அவன் படாத பாடுபட்டான். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, அப்படி யோகிகளை காய்ந்தவர்கள் அவர்களுக்கு தம் உளும் தீயனும் தீயற தீவினையாளருக்கு, அந்த தீவினையாளர்களாகிய அந்த யோகிகளுக்கு அதாவது செய்யக்கூடாததை செய்த அந்த தீவினையாளர்களுக்கு இவர் வந்து நல்லதா, இவர் எந்த மாறுபாடும் இல்லாம அன்புதான் செலுத்துகிறார் யோகி. ஆனா என்ன ஆகுனா, அவன் செய்த தீவினை இருக்கு பத்தியா, அந்த தீவினையே தீராத தீவினையாக யாருக்கு மாறுமா? அவனுக்கு மாறுமா. அதைத்தான் சொல்ற, தீயினும்
தீயை விட கொடிய தீமையை யாருக்கு விளைவிக்கும்? அத்தீவினையாளருக்கு விளைவிக்கும் என்று பேசுகிறார். அது யாரு இப்படி செய்யறது இல்ல, அவன் செய்த செயல் அப்படி வருமா? யார் செய்த செயல்? அந்த தீவினையாளர் செய்த செயல் வரும் என்று சொல்ற. அதுதான் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, இந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகிகள் சிவமாகவே இருக்கின்ற நிலை, சிவமாகவே இருக்கின்ற நிலை. அவர்களுக்கு எது செய்தாலும் அது சிவத்துக்கு செய்வது போல, பூசை செய்தாலும் சிவத்தை பூசை செய்வது போல, துன்பத்தை கொடுத்தாலும் சிவத்துக்கு துன்பத்தை கொடுப்பது போல. ஆக நல்வினையும் தீவினையும் யோகிகளுக்கு அல்ல, அது யாருக்கு? சிவத்துக்கு. அதனுடைய பயனை செய்தவர்கள் தான் அனுபவிக்கணும், செய்தவர்கள் தான் அனுபவிக்கணும். யோகி ஒன்றும் பண்ண மாட்டார், அப்படியே தான் இருப்பார், அவர் தான் இருப்பார். நடந்ததே, அதாவது இங்கே சொன்னான்னு தெரியல, பூண்டி மகானுடைய வாழ்நாளில் ஒரு ஏழை பெண்ணு என்ன மகளுடைய திருமணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தது. அதை எவனோ தூக்கிட்டு போயிட்டான், கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். கல்யாணம் நெருங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சாமி காலில் போய் விழுந்து கதறி அழுது. இந்த பார்த்த உடனே சாமி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், அந்த பஜாரில் போய் ஒரு கடை பேர் பறந்து போச்சு. அந்த கடையில் ஒரு 4 கிலோ கம்பி ஒன்று வாங்கினோம் அப்படின்னுச்சு, இரும்பு துண்டு. அதை வாங்கிட்டு கொடுத்தாங்க அந்த அம்மா. இது எதுக்கு இந்த துண்டு வாங்கும் போதுன்னு சொல்லி அவனுக்கு புரியல. ஏம்மா இப்போ இவ்வளோ இந்த துண்டு எடுத்து போய் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறான். இல்லை சாமி எடுத்துக்கிட்டு வர சொல்லிச்சுன்ட்டான். இந்த அம்மா சொல்லிடுச்சு யார்கிட்ட? கடைக்காரங்கிட்ட. உடனே பின்னாடியே ஒரு ஆள் அனுப்பிச்சான். இப்போ இந்த அம்மா கொண்டு வந்த இரும்பு துண்டை அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய இருக்கைக்கு கீழே வச்சார். வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து கொடுத்தாரு. அது தங்க துண்டாக மாறி போச்சு. நீ போய் உனக்கு பிரியமான நகையெல்லாம் செஞ்சு போட்டு கல்யாணம் பண்ணின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ இதை போய் சொன்னான் கடைக்காரங்கிட்ட. இவ்வளோ நாளாக நாம் இந்த ஊர்லேயே இருக்கிறோம், இந்த சாமி நம்மளையெல்லாம் ஏமாத்திருக்குது பார்த்தியா அப்படின்னு நினச்சி ஒரு மாட்டு வண்டி நிறைய போட்டினான் கம்பியை. நேராக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இல்லையா சாமியை கூட்டிகிட்டு போயிட்டான். சாமியை கூட்டிகிட்டு போயிட்டான். அது பேரை மறந்து போச்சு, அந்த கடைக்கார பேர். நம்ம இப்போ ஒரு திருவண்ணாமலையில் ராமுன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பேராசிரியர். அவர் தான் இந்த செய்தியை சொன்னார். அவர் இந்த பூண்டி மகானுடைய தீவிரமான அடியார். அவர் பேசும்போது, ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த செய்தி சொன்னார். இந்த சொன்ன இவனை கூட்டிகிட்டு போயிட்டு சாமியை பார்த்து சொல்கிறானா, ஒழுங்கு மரியாதையா, இது ஒழுங்கு மரியாதையா இந்த வண்டியில் இருக்கிறதெல்லாம் தங்கம் ஆகணும், இல்லைன்னா என்ன நடக்குன்னே தெரியாதுன்னா, என்ன நடக்குன்னு தெரியாதுன்னா. சாமி சிரிச்சுக்கிட்டே அப்படியான்னு சாமி அப்படியான்னு சொன்ன உடனே வண்டி இருக்கிற இடமும் தெரியல, ஆள் இருக்கிற இடமும் தெரியல. பதறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா சாமி அங்கே உட்காந்துக்குது. அப்போ அவங்களெல்லாம் யாரும் நம்ம என்ன பண்ண, நம்ம கட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. இதெல்லாம் வாழ்நாளில் அனுபவித்தவர்களே அந்த ஊரில் இருக்கிறாங்க. இப்போ தீவினை செய்தவர்களுக்கு தீவினையும் நல்வினை செய்தவர்களுக்கு நல்வினையும் இந்த கேசரி யோகத்தினுடைய பயனாக விளையும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக, தீவினையாளர் தம் சென்னியில் உள்ளவன், பூவினையாளர் பொற்பதியானவன், பாவினையாளர் தம் பாவகத்துள்ளவன், மாவினையாளர் மதியில் உள்ளாடி என்று பேசுகிறார். அதாவது தீவினையாளர் தம் சென்னியில் உள்ளவன், தன்னை வழிபடுகின்ற நல்ல ஊழ் இல்லாதவர்களுக்கு அவன் எப்படி இருக்கான்னு சொன்னா, அவனுடைய தலைக்கு அப்பால் இருக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். பூவினையாளர் தம் பொற்பதியானவன்,
ஏதேனும் ஒரு வகையில தன்னை வழிபாடு செய்வர்களுக்கு, இங்க பூவினை அப்படின்னு பூசை செய்பவர்கள் அர்த்தம். பூவினை என்ன? பூசை செய்பவர்கள். ஏதேனும் ஒரு வழியில ஒரு உருவத்தை வைத்தோ அல்லது சிவலிங்கத்தை வைத்தோ ஏதேனும் ஒரு வகையில தன்னை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த குறியிலேயே இருந்து அருள் செய்யக்கூடியவர். சிவபெருமான் சிவலிங்கத்தை தான் வழிபாடு செய்யணும்னு சொல்லல, இதுதான் கடவுள் என்று சொல்லி எதை வழிபட்டாலும் அந்த வழிபாட்டுக்குரிய குறியிலிருந்தே அருளை கூடியவன் யாருன்னா சிவபெருமான் இல்லையா? இந்த கன்றாப்பூர்னு ஒரு இருக்கு இல்லையா, கன்றாப்பூர் இல்லையா, கோயில் கண்ணாப்பூர் என்று இப்ப அந்த ஊருக்கு பெயரு. கோயில் கண்ணாப்பூர் என்று அந்த ஊருக்கு பெயரு. அங்கே இந்த கன்று குட்டி கட்டுகின்ற முளை தறி இருக்கு இல்லையா, அந்த கூட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்று கட்டி வைக்கிற முளைத்தறி, அதுதான் சிவலிங்கம். அதுதான் சிவலிங்கம். ஒரு சைவ பெண்ணு வைணவ குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டாங்க, விதி. அங்க சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் உள்ள வேறுபாடு உண்டு. நம்ம சைவர்கள் வைணவர்கள்னு சொல்லக்கூடாது, அதுவே தப்பு. வைணவர்கள் வைணவர்களா இருக்கிறாங்க, வைணவர்கள் வைணவர்களாக இருக்கிறார்கள். நாம தான் சைவர்களாக இல்லை, நாம தான் சைவர்களாக இல்லை. நாம எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கிறோம். என்ன அப்போ இன்னைக்கும் வைணவர்கள் அவர்கள்லாம் உள்ளபடியே உரைப்பான வைணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது வீர வைணவர்கள். அந்த வீர வைணவர்கள் அவர்களுடைய மதத்துக்கு மத கோட்பாட்டோடு உரைப்பா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு வரமாட்டாங்க, சிவன் கோவிலுக்கு வரமாட்டாங்க, சிவன் கோவில் பிரசாதத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. நாம தான் என்ன பண்ணணும்னு சொன்னா அங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். இப்ப அந்த வைணவ குடும்பத்துல இந்த பெண்ணு வாழ்க்கப்பட்டுட்டா வழிபாடு செய்ய முடியல, வழிபாடு செய்ய முடியல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணா இல்லையா, அவங்க பின்னாடி மாட்டு தொழுவத்துல கன்று கட்டுகின்ற ஒரு முளைத்தறி இல்லையா பார்த்தா, இதுதான் சிவலிங்கம், இதுதான் சிவலிங்கம். தினந்தோறும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் அந்த முளைத்தறிக்குத்தான் சிவ வழிபாடு பண்றான். அதுதான் கன்று ஆப்பு, கன்று கட்டுகின்ற ஆப்பு. அதிலிருந்து தான் சிவபெருமான் அவளுக்கு அருள் பாலித்தான். ஒன்னும் நம்மை போல ஒரு உடையவரை வச்செல்லாம் வழிபாடு பண்ணல. அதைத்தான் திருமூல சொல்றாரு, எந்த குறி வாயிலாக தன்னை நோக்கி வழிபாடு செய்கிறார்களோ அந்த குறியின் வாயிலாகவே அவன் அருளை கொடுக்கக்கூடியவன், அருளை கொடுக்கக்கூடியவன் என்று பேசுகிறார். பாவினையாளர் தம் பாவகத்துள்ளவன். 6 ஆதாரங்களில் தன்னை வைத்து பாவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆதாரங்களிலேயே இருந்து அருள் பாலிக்கக்கூடியவன். மாவினையாளர் மதியில் உள்ளானே, செய்வதற்கு அரிய செயலாக இருக்கக்கூடிய மாவினை பெரிய செயல், அப்படி பெரும் செயலாக இருக்கக்கூடிய இந்த நிராதார யோகத்தை செய்கின்றவர்களுக்கு அவர்களது உணர்வு வடிவாகவே நிற்கின்றான். மதியில் உள்ளானே, அறிவுக்கு அறிவாக விளங்குகின்றான் என்று பேசுகிறார். அப்போ பெருமானை நினையாதவர்களுக்கு மறைந்து இருக்கின்றான், பெருமானை நினைந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் எந்த குறியில் வழிபாடு செய்கிறார்களோ அதன் வழியாக அருள்பாலிக்கின்றான். ஆதார யோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு ஆதாரத்திலேயும் அந்தந்த ஆதாரத்திற்குரியவராக இருந்து அருள்பாலிக்கின்றான். செய்வதற்கரிய இந்த நிராதார யோகத்தை செய்கின்ற அந்த யோகிகளுக்கு அறிவுக்கு அறிவாக விளங்கி அருள்பாலிக்கின்றான் என்று பேசுகிறார். மதியின் எழுங்கதிர் பொற்பதினாராய் பதிமனை 100-124 கதிமனை உள்ளே கனைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே என்று பேசுகிறார் இல்லையா. அதாவது இந்த செய்வதற்கரிய செயலாக இருக்கின்ற
இந்த நிராதார யோகத்தில் அவர்களுக்கு அறிவுக்கு அறிவாக விளங்குகின்ற சிவன் அந்த பெருமான் எப்படி இருக்கின்றான் சொன்னா, மதியின் எழுங்கதில் போல் 16ஆய், அந்த சந்திரனது கலைகள் போல 16 கலைகளாக விளங்குகின்ற பிராசாத கலைகள் என்று சொல்லக்கூடிய 16 கலைகளாக நின்றும், பதிமனை 100 124ஆய், பதிமனை 100 124ஆய், 224 புவனங்கள், 224 புவனங்கள். இந்த 224 புவனங்களுக்கும் புவனாபதிகளை இடமாக கொண்டு அதிட்டித்து இருப்பவன் யாரு? சிவன். அப்ப 224 புவனங்களுக்கும் ஒரு தலைவன் உண்டு. அதைத்தான் புவனாபதின்னு சொல்றோம். அவனைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? புவனாபதின்னு சொல்றோம். அந்த புவனாபதிகள் இருக்கின்ற அந்த 224 புவனங்களாகவும் விளங்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். கதிமனை உள்ளே கலைகள் கணைகள் பரப்பி, இந்த யோகி இருக்கக்கூடிய இல்லமாகிய இந்த உடம்பினுள், அந்த யோகியினுடைய உடம்புல வினைகள் என்று சொல்லக்கூடிய பகைவர், வினைகள் என்று சொல்லக்கூடிய பகைவர் அந்த யோகியை தாக்குகின்ற நிலை ஏற்பட்டால் அதை எதிர் சென்று போர் புரியாதவாறு அருளாற்றலாகிய கணைகளை பொழிந்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, சுருக்கமா சொல்லணும் சொன்னா, அந்த யோகிக்கு எந்தவித கேடும் விளையாதவாறு அகத்தும் புறத்தும் இருந்து காக்கக்கூடியவனாக யார் இருக்கின்றான் சொன்னா, சிவபெருமான் இருக்கின்றான். ஆகவே நிராதார யோகம் பயிலக்கூடியவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஊறு ஏற்படாது, இடர்பாடு ஏற்படாது என்று மிக தெளிவாக இந்த திருமந்திரத்தில் பேசுகிறார். அதற்கு